விநாயகர் சதுர்த்தியையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் சுபமுகூர்த்த தினத்தையொட்டி ஏராளமான திருமணங்களும் நடந்தேறின. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆசினி. அறுபடை வீடுகளின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலானது சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகின்றன. மேலும் இந்த கோவிலில் சுபமுகூர்த்த தினங்களில் ஏராளமான திருமணங்கள் நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகின்றன. இன்று விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு 5:30 மணிக்கு விஸ்வரூப தீபாவளியும் 6 மணிக்கு உதயமார்த்தண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இன்று சுபமுகூர்த்த தினம் என்பதால் சுமார் 50க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்று வருகின்றன. மேலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விடுமுறை தினம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோவிலில் சதுர்த்தி விழாவிற்காக உச்சிப்பிள்ளையாருக்கு தயாரிக்கப்பட்ட 150 கிலோவிலான பெரிய கொழுக்கட்டை தொட்டில் கட்டி எடுத்து செல்லப்பட்டு படையிலிடப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கதிரவன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் வாசினி. எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பாக விநாயகரை வழிபட்டு தொடங்கினால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றியுடன் முடியும் என்ற நம்பிக்கை. இதனாலே விநாயகரை நினைத்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஒவ்வொரு செயலையும் செய்வார்கள். விநாயகர் சதுர்த்தி பெருவிழான இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து விநாயகர் கோயிலும் சிறப்பு பூஜைகள் செய்து ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் அடையாளம் என கூறப்படும் வரலாற்று சிறப்பு மிக்கதும் பிரசித்தி பெற்றதுமான திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோயில் விநாயகர் சதுர்த்தியான இன்று மலைக்கோட்டை கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாணிக்க விநாயகருக்கு அதிகாலையிலே மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி என்பதால் அதிகாலையிலே ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மலைக்கோட்டை குற்றவெளி அணைக்கு கஜ பூஜை நடைபெற்றது. குறிப்பாக திருச்சி மலைக்கோட்டை கீழ்ப்பகுதியில் மாணிக்க விநாயகரும் நடுப்பகுதியில் தாயுமானவர் சுவாமியும் 273 அடி உயரத்தில் உச்சி பிள்ளையார் சன்னதியும் அமைந்துள்ளன. இந்நாளை மாணிக்க விநாயகருக்கு மகா கணபதி ஹோமம் கோவில் யானைக்கு கஜ பூஜை நடைபெற்றதை தொடர்ந்து இன்று 9:30 மணிக்கு மேல் மலைக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள தாய்மானவர் சன்னதி இன்று கோவில் ஊழியர்கள் தொட்டில் கட்டி அதாவது 150 கிலோ கொழுக்கட்டை தயார் செய்தனர். இதில் 75 கிலோ கொழுக்கட்டை மலை கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாணிக்க விநாயகருக்கும் 273 அடி உயரத்துள்ள உச்சி பிள்ளையாருக்கு 75 கிலோ கொழுக்கட்டையும் தயார் செய்தனர். தாய்மானவர் சன்னதியிலிருந்து கோவில் அர்ச்சகர்கள் ஊழியர்கள் தொட்டில் கட்டி 75 கிலோ கொழுக்கட்டை தோளில் சுமந்து கொம்பு வாத்தியங்கள் மேலதாளங்கள் மூலம் உச்சி பிள்ளையாருக்கு எடுத்து சென்றனர். பின்னர் உச்சி பிள்ளையாருக்கு படையிலிட்டு சிறப்பு பூஜைகள் செய்து உச்சி பிள்ளையாரை தரிசனம் செய்து வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகின்றன. பிரசித்தி பெற்ற மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில் விநாயகர் சதுர்த்தியான இன்று மலைக்கோட்டையின் அடிப்பகுதியில் உள்ள மாணிக்க விநாயகருக்கும் 273 அடி உயரத்தில் உள்ள உச்சி பிள்ளையாருக்கும் தரிசனம் செய்ய அதிகாலையில் வரும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வருஷம் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் உதவியாளர் உமா மற்றும் கோவில் ஊழியர்கள் பணியாளர்கள் செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி. விநாயகர் சதுர்த்தியையொட்டி கோவையில் இந்து முன்னணி சார்பில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள விநாயகர் சிலைக்கு 10 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இந்து மக்கள் கட்சி சார்பில் டவுன்ஹால் பகுதியில் மலேசியாவில் உள்ள மகா மாரியம்மன் கோவில் ராஜகோபுரம் போன்று முகப்பு அமைக்கப்பட்டு 10 அடி உயரத்தில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று விநாயகர் சதுர்த்தி விழா உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில பல்வேறு பகுதிகளிலும் தெரு ஓரங்களிலும் வீடுகளிலும் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடானது நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகரை பொறுத்த வரைக்கும் சுமார் 714 இடங்களில் விநாயகர் சிலைகள் வைத்து அனுமதி வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில பல்வேறு பகுதிகளிலும் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் கோவை ரத்னபுரி பகுதியில் சுமார் 10 அடி உயரத்திலான விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த விநாயகர் சிலைக்கு பின்புறமாக அமைக்கப்பட்டுள்ள மேடையில் சுமார் 10,40,000 ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்காரமானது செய்யப்பட்டு வழிபாடானது நடத்தப்பட்டு வருகிறது. 500 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய் என ரூபாய் நோட்டுகள் முழுவதுமாக அங்கு வைக்கப்பட்டு அலங்காரமானது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்து மக்கள் கட்சி சார்பில் கோவை ராஜவீதி பகுதியில் இருக்கக்கூடிய தேர்நிலை திடலில் விநாயகர் சிலை 11 அடி உயரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விநாயகர் சிலைக்கு முன்பாக பந்தல் அமைக்கப்பட்டு பந்தலின் முகத்தில் மலேசிய நாட்டின் கோலாலம்பூர் நகரில் இருக்கக்கூடிய மகா மாரியம்மன் கோவிலினுடைய ராஜகோபுரம் போன்று முகப்பு அமைக்கப்பட்டு அதற்கு உள்ளாக அறுபடை முருகர் பெருமானுடைய திருவுருவ படங்களும் அதே போன்று கோவையின் காவல் தெய்வமான அருள்மிகு கோணியம்மன் அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருவுருவ படங்களும் வைத்து அங்கு விநாயகருக்கு வழிபாடானது செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று பாரத் சேனா அமைப்பின் சார்பில் சிவானந்தா காலனி பகுதியிலும் சிவசேனா அமைப்பின் சார்பில் ஆரஸ்புரம் பகுதியிலும் விநாயகர் சிலைகளானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோன்று பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு வகையிலான விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடானது நடத்தப்பட்டிருக்கிறது. விநாயகர் சிலைகள் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்ட நிலையிலே பாதுகாப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது.
விவரங்களுக்கு நன்றி அருண்.